வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒனிடா இன்வெர்டர் ஏசி தான், பிசி போர்டு தான். இதுதான் அந்த பிசி போர்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்திருக்கு. ஹை வோல்டேஜ் வந்து அவுட்டோர் போர்டில் உள்ள கெப்பாசிட்டர்லாம் வந்து வெடிச்சிருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அவுட்டோர் போர்டு. ஆனால் போர்டு எதுவும் பேர்ன் ஆகலை, எதுவும் ஆகலை. டோட்டலாக ஹை வோல்டேஜ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 2 கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, பெரிய கெப்பாசிட்ரு. மற்றபடி பவர் செக்ஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இதை ரெடி பண்ணி ஓட விட்றேன்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் ரெண்டுமே பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் மாற்ற போகிறேன். 450 வோல்ட்டு, 470 மைக்ரோஃபரடு. ஆனால் நல்ல வேலையாக போர்டில் வேறு எதுவும் அடி வாங்கலை, போர்டு பேர்ன் ஆகலை. ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ரஸர் என்ன ஆகுதுன்னா, ஓடுது, ஒரு 10 நிமிஷம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது ஓவர்லோட்னால். இந்த கெப்பாசிட்டர் இல்லாதனால பூஸ்ட் பண்ண முடியல, அதனால் லோடு எடுக்க முடியல கம்ப்ரஸரால். கம்ப்ரஸர் ஓடிட்டு 10 மினிட்ஸ் ஆஃப் ஆகிடுதுன்னாங்க. போய் பார்த்தப்போ தான் இந்த போர்டு வந்து இது கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. அதனால் போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ரெடி பண்ணி இதை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன், பழைய கெப்பாசிட்டரை. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கரெக்டாக பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 கெப்பாசிட்டர் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ நான் எல்லாம் கம்ப்ரஸர் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். பவர் செக்ஷன்லேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது, ரிலே ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருந்தது. அந்த ரிலேவும் இப்போ சரி பண்ணியாச்சு. இப்போ ரிலேலேயே உங்களுக்கு அவுட்புட் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலேயில் அவுட்புட் வராமலே இருந்தது. பாருங்கள், போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஆனாலும் F6 எரர் காட்டுது பாருங்கள். ஃபேன் மோட்ரு கனெக்ட் பண்ணாமல், இன்டோர் ஃபேன் மோட்ரு கனெக்ட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ இன்டோர் ஃபேன் மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணாலுமே எரர் காட்டிக்கிட்டே தான் இருந்தது. அவுட்டோர் போர்டு ஆனே ஆகலை. அப்புறம் தான் என்னன்னு செக் பண்ணால் சென்சார் எதுவுமே கனெக்ட் பண்ணலை, அவுட்டோர் சென்சார்ஸு. அதனால தான் நமக்கு பாருங்கள் இது எரர் காட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. நார்மலாகவும் பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும், ஆனால் இது வந்து எரர் கோடு பிளிங்க் இது. ஏன்னா அவுட்டோர் சென்சார் ஃபுல்லாகவே எதுவுமே கனெக்ட் பண்ணலை. பாருங்கள், அந்த ஜாக் அப்படியே எம்டியாகவே இருக்கும். இப்போ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ ஆன் ஆகிடுச்சு, இன்டோர் ஆன் ஆகிடுச்சு, ஓடுது. இப்போயும் நான் சென்சார் கனெக்ட் பண்ணலை. பாருங்கள், எரர் காட்டுது. பாருங்கள், இப்போ நான் வந்து சென்சார் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எரர் காட்டலை பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்டோர் மோட்ரு ஓடுது, அவுட்டோரில் எந்த ஒரு எரரும் காட்டலை. சென்சார் ஃபுல்லாக எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், எரர் காட்டவே இல்லை. 3 எல்இடியுமே அப்படியே ஆஃபில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அவுட்புட் ரிலேலையும் இப்போ ஃபுல்லாக சப்ளை வருது. இந்த ரிலே ஆக்டிவேட் ஆனால் தான் நமக்கு ஐபிஎம்க்கு சப்ளை வரும். அந்த ரிலேயில் ப்ராப்ளம் இருந்தது ஹை வோல்டேஜ்னால். அந்த ரிலேவும் இப்போ ரெடி பண்ணி போட்டாச்சு. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு. வாங்க ஃபுல்லாக லோடு எடுக்குதான்னு இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லோடு எடுக்காமல் தான் ஆல்ரெடி இதில் கம்ப்ளைண்ட் இருந்தது, லோடு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு தான். ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் போனதுனால லோடு எடுக்கலை கம்ப்ரஸர். இப்போ நம்ம லோடு எடுக்குதா என்னென்னு செக் பண்ணிக்கலாம். அவுட்டோர் ஃபேனுக்கும் சப்ளை வந்துருச்சு. கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. இன்டோர் ஃபேன் மோட்ரு எல்லாமே ஓடுது. இது வரைக்கும் எந்த ஒரு எரரும் இல்லை, லோடு ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு கம்ப்ரஸரோட நாய்ஸை பார்த்தாலே தெரியும் லோடு ஆகுறது. இல்லைன்னா நீங்கள் ஆம்ஸ் மீட்டர் போட்டு கூட பார்க்கலாம். 1.3 ஆம்ஸு, அது மாதிரி 2 ஆம்ஸ் அந்த மாதிரி எடுக்கும். ரொம்ப எடுக்காது, 2 ஆம்ஸ்க்குள்ளே தான் எடுக்கும். ஏன்னா
கேஸ்லாம் இல்லை, வெறும் கம்ப்ரஸர் மட்டும்தானே, அன்லோடில் தானே போட்டு செக் பண்ணுறோம், அதனால் அவ்வளோதான் காட்டும். அதுவே ஃபுல் லோடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.